இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நாட்கள் எல்லாம் நம்மை காத்து நடத்தி வந்ததான நாம் சேவைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2024 வருடத்திலே 5 மாதங்களை கடந்து நாம் இந்த 6வது மாதத்திலே கர்த்தருடைய நாமத்தை இந்த காலவெளியில் துதிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை தாங்கி வருகிறதான கிருபை தான் எல்லாவற்றை விட மேலானதாக இருக்கிறது. எனவே அந்த கிருபையை நாம் சார்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தோம், கர்த்தருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்தருவாராம். இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. பூச்சி என்பது மிக அற்பமானது, மிக பலவீனமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதால இந்த யாக்கோபு ஒரு பூச்சிக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடி வருகிறதான நாம் எல்லாருமே ஜனங்களுடைய பார்வையிலே நாம் ஒரு பூச்சியை போல, நம்ம ஒரு பலம் இல்லாத ஒரு மனிதர்களை போல நாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம். மனிதர்கள் எல்லாம் உயர்வு வரும்போது நம்மிடத்திலே வருவார்கள், நம்மை பெரிதாக பேசுவார்கள். ஆண்டவராகிய தெய்வம் நாம் அற்பமாக இருக்கிறதான நேரத்திலே நம்மை தேடி வந்தவர். அவர் நம்மை வாழ வைக்க வந்தவர் இந்த பூமியிலே. நாம் சேவிக்கிறதான ஆண்டவருக்கு நம்மிடத்திலிருந்து எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதங்களில் 1000 தெரிகிறதான மிருக ஜீவர்கள் எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. நான் பசியாக இருந்தால் நான் உங்களிடத்துல நான் கேட்க மாட்டேன். அவைகள் எல்லாவற்றின் மீதும் அவைகளை உண்டாக்கினதான தேவன் நான் அதிகாரத்தை உடையவராக இருக்கிறேன். எனவே எனக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பூமியில் உள்ளதான மனிதர்களுக்காகவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம். ஒரு சிறு கூட்டம் எப்படி பயப்படுமோ அதே போல நாம் அநேக விதமான காரியங்களை நினைத்து நாம் பயப்படுகிறவர்களாகத்தான் இருந்தோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். இது ஒரு வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதும். இன்னைக்கு பூமியில இருக்கிறதான வசதி படைத்தவர்கள், அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் ஒரு வார்த்தை விதமாக சொன்னால் நாம எல்லாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம், நமக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பார்ப்பதற்கு இவர்கள் இருக்கிறார்கள், இல்லாவிட்டா இந்த டிபார்ட்மெண்ட்ல இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறதான நிலையிலே மனிதர்கள் எல்லாம் ஜீவிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நமக்கு எப்போதும் துணையாக இருக்கிறார். மனிதர்களுடைய துணை நாம் அனுபவப்பட்டதுதான். இந்த பூமியில இத்தனை வயதிற்குள்ளாக நாம் மனிதர்களுடைய துணையை பற்றி நாம் அனுபவப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் நம் மீது அன்பாய் இருக்கிறதான அன்பை குறித்து எல்லாம் நாம
அனுபவப்பட்டிருக்கிறோம். எனவே மனிதனுடைய அன்பு, மனிதர் நமக்கு துணை இருக்கிறதான எல்லா காரியமே நமக்கு தெரிந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறவர் அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் இந்த வானத்தையும் பூமியின் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று உருடமாய் இருக்கிறவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நம் வாழ்க்கையில எதற்கெடுத்தாலும் நாம் பயப்படுகிறவர்கள் தான். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மை மிகவும் பயமுறுத்துகிறது. ஆனால் தெய்வ நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் பேரில் இருக்குமானால் அந்த பயம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதையும் மிஞ்சி நமக்கு பயம் வருகிறது என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா பயத்திற்கும். என்ன பயம் இருக்கிறது? நம்மை குறித்ததான பயம், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்ததான ஜனங்களை குறித்தான பயம், நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பயம், நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான வருங்காலத்தை குறித்ததான பயம், இவைகளெல்லாம் நமக்குள் இருந்து நம்மை பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன். ஏதோ ஒரு நாள் துணையாக இருந்தார், இப்போது துணையாக இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. வேதம் சொல்கிறது, அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நமக்கு துணையாக இருக்கிறதா தெய்வம். இத்தனை ஆண்டுகளாக நாம் கடந்து வந்த வழிகளிலே நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு துணையாக ஆண்டவர் இருந்ததான நிலைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லை என்பதுதான் ஆண்டவர் துணையாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இல்லை. ஆண்டவர் துணையாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், பிரச்சனை நிரம்ப இருக்கும். நமக்கு பிரச்சனையை கொடுக்கிறதான ஜனங்கள் நிறையாக இருப்பார்கள். ஆனா அந்த பிரச்சனைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனையை உருவாக்குகிறதான மனிதர்கள் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் எல்லாம் தேவர்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே மனுஷனுக்கு பயப்படுகிறதான பயத்தை என்ன செய்து விடுங்கள், விட்டு விடுங்கள். தேவன் சொல்கிற பயப்படாதே என்று சொல்லி, இந்த பயப்படாதே பயப்படாதே என்றதான வார்த்தை இந்த வேதாகமத்தில் 365 நேரங்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறதான வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீ பயப்பட, சூழ்நிலைகள் எப்படி இருக்கட்டும், மனிதர்கள் எவ்வளவு கோபமாக நமக்கு விரோதமாக செயல்படட்டும், மனிதர்கள் அவர்களால் இயன்றதான எல்லா வித்தைகளையும் பயன்படுத்தி பார்க்கட்டும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். துணையாக இருக்கிறதான தெய்வம் பிரச்சனையான வேலைகளிலே நம்மை விட்டு விட்டு தவிக்க விட்டு விட்டு அவர் கடந்து போய்விடுகிறதான தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒருவேளை நீங்கள் தனிமையை உணரலாம், குடும்பத்தில் தனிமையை உணரலாம், வேலை செய்கிற இடத்திலே தனிமையை உணரலாம், சபையில தனிமையை உணரலாம், நீங்கள் வாழ்ந்து வருகிறதான ஜீவித்து வருகிறதான தேசத்தில் நீங்கள் தனிமையை உணரலாம். ஆனால் நீங்கள் தனியே இல்லை, நீங்கள் மாபெரும் தெய்வனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள். எனவே பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. தாவீது அவருக்கு மிக பிரச்சனையான சூழ்நிலைகள் கடந்து வரும்போது அவர் விதமாக அறிக்கை செய்கிறார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான். அவர் எந்த பக்கம் இருக்கிறார்? வலது பக்கம் என்பது முதலிடத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தருக்கு நீங்கள்
முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் அவர் எப்போது உங்களோடு கூடவே இருப்பார். மனிதர்கள் எப்போது கூட இருக்க மாட்டார்கள். அது தேவன் அவர் வாக்கு பண்ணினவர். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் வாக்கில அவர் உண்மை உள்ளதான தேவனாக இருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், நீ எந்த சூழ்நிலைகளிலேயும் பயப்பட அவசியம் இல்லை, நான் உனக்கு என்ன செய்கிறேன். அநேக வேளைகளில் ஆண்டவர் துணையாக இருந்தாலும் நமக்கு சில வேளைகளில் நம்பிக்கையெல்லாம் போய்விடுகிறது. இந்த நம்பிக்கையை போகிற அப்படின்னால நாம் அநேக வேளைகளில் வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஆண்டவர் நம் அருகாமையில் நின்று சொல்லுகிறதான வார்த்தைகளை குறித்து நாம் கவலைப்படுகிறது இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை அநேகருக்கு கேட்கிறதும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்ததான நாளிலே அவர் இருந்ததான படகு அமிழ்ந்து விடுமோ என்று சொல்லத்தக்கதாக காற்றின் அலைகளினால், கடலில் வந்ததான பெரும் அலைகளினால் மிகவும் அலசடிப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த கப்பலில் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கப்பல்ல இருந்ததான எல்லா மனிதர்களும் மிகவும் பயந்தார்கள். அதில் இருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள், சீசர்கள் தான் அந்த படகில் இருந்தார்கள். அவங்க மிகவும் பயப்படுகிறார்கள். அவரை எழுப்பி அவங்க சொல்றாங்க, இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? மனுஷன் யாரிடத்துல கேட்கிறதான கேள்வி? ஆண்டவரிடத்துல கேட்கிறதான கேள்வி. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும், ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, உமக்கு கவலை இல்லையா? எவ்வளவு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய இருதயம் எவ்வளவு அலசடிப்படுகிறது. வார்த்தையினால் ஜனங்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். அநேக விதமான இடையூறான செயல்களினால் என்னை சங்கடப்படுத்துகிறார்கள், நெருக்குகிறார்கள். என்னை குறித்து உமக்கு என்ன இல்லையா? என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறதான அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படகிலே இருந்தபடினால கவலைப்பட அவசியம் இல்லை. அவர் கவலைப்பட்டதற்கான ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தபடினால தான் அந்த சீசர்கள் என்ன செய்தாங்க? கவலைப்பட்டாங்க, பயந்தாங்க. சுற்றி பார்க்கிறாங்க. சுற்றி பார்க்கும்போது பயமாக இருக்கிறது. நம்மை சூழ பார்க்கும்போது நமக்கு பயமாகத்தான் இருக்கும். சில மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு பயமாகத்தான் இருக்கும். சத்துரு நமக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்கிறதான வேளை நமக்கு பயமாகத்தான் இருக்கும். நமக்கு எதிராக இருக்கிறதான ஜனங்கள் நம்மை விட பலசாலிகளாகவும் நம்மை விட ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் நம்மை விட ஆழ்பலம் படைத்தவர்களாக இருக்கும் போது நமக்கு பயம் இருக்கும். ஆனால் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு துணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த நம்பிக்கை ஒருபோது உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து நன்றாக தெரியும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளோடு எப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க கவலைப்படாதங்க. ஆண்டவர் எப்போது பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் எப்போது பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் எதிர்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போவதில்லை, நான் நினைக்கிறபடிதான் நடக்கும். ஆண்டவர் சொல்றார், நான் நினைக்கிறபடிதான் நடக்கும். என் சித்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எனவே நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். மனிதர்கள் உங்களை அற்பமாக எண்ணலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோது உங்களை அற்பமாக எண்ணுகிறதே இல்லை. நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தால், இந்த பூமிக்குரிய நன்மைகளை பெற்றவர்களாக இருந்தால் மனிதர்கள் உங்களை கனமளவாக உங்களை மதிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஐஸ்வர்யவான் என்றபடினால அவனை மதித்து நடக்கிறது அல்ல.
ஆண்டவர் அற்பமாக எண்ணப்படுகிறதான ஜனங்களை மிக அதிகமாக மதித்து நடத்துகிறார். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். ஐஸ்வர்யவான் கூப்பிட்டான் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஆனா ஐஸ்வர்யவான் எப்ப கூப்பிடுகிறான்? எல்லா காரியங்களும் கெட்டு போனதற்கு பிறகு. எங்க இருந்து கூப்பிடுகிறான் சொல்லப்படுகிறது? பாதாளத்தில் இருந்து கூப்பிடுகிறான். இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை அதுதான். ஐஸ்வர்யவான் இந்த பூமிக்குரியதான காரியங்கள் பேரில இவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால தேவன் பேர்ல இவர்களுக்கு நம்பிக்கை வருகிறதல்ல. சபையை கடந்து வருகிறதான தேவனுடைய பிள்ளைகள் வான பரியந்தம் ஆண்டவருடைய தலையை உயர்த்தினாலும், ஜனங்கள் எல்லாம் உங்களை வாழ்த்தினாலும், தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் உங்களை மிக மேன்மையாக உயர்வாக எண்ணினாலும் கூட, நாம் ஆண்டவரிடத்துல நாம் அறிக்கை செய்ய வேண்டியதான காரியம், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே, நான் ஜீரோ தான். நீங்கள் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிற இந்த ஒரு காரணத்தினாலே தான் நான் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அற்பமாக எண்ணப்பட்டதான என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? ஒரு மதிப்பு கிடைக்கிறது அல்லவா? நினைத்து பாருங்க, இந்த மதிப்பு யாரால்தான் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்த கழுதைக்கு யாருக்கு கிடைத்ததான மதிப்பு கிடைத்தது? இயேசுவுக்கு கிடைத்ததான அதே மதிப்பு அந்த கழுதைக்கு கிடைத்தது. அதே தான். நாம் எல்லாம் கழுதைகள் தான். நாம் எல்லாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள் தான். கழுதை மதிப்பிற்குரியதான ஒரு மிருகம் கிடையாது. அது மதிப்பில்லாத மிருகம். அது அசட்டை பண்ணப்படுகிறதான ஒரு மிருகம். ஆனால் அப்படிப்பட்டதான மிருகத்திற்கு ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கிறதான கனம் கிடைத்ததை போல நமக்கு எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கனத்தை தந்திருக்கிறபடினாலே நாம் அற்பமாக எண்ணப்பட்டதான அந்த இடத்திலே கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அதிகமாக மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் உயர்வாக இருக்கும்போது ஜனங்கள் உங்களை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் தாழ்வில் இருக்கும்போது ஜனங்கள் இருக்கிற தாழ்வை விட இன்னும் உங்களை தாழ்த்தி தான் பேசுவார்கள். இருக்கிற சூழல்களோடு உங்களை மிகவும் தாழ்வாக எண்ணித்தான் நடத்துவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தெரிந்தெடுத்தவர் அந்த அற்பமான நிலையிலே ஆண்டு உங்களை என்ன செய்யவில்லை, வைக்கவில்லை. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எந்தெந்த இடங்கள் எல்லாம் மனிதர்கள் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களோ, பேசுகிறார்களோ, கேவலமாக எண்ணுகிறார்களோ, பேசுகிறார்களோ, அந்த இடம்தான் தேவன் உங்களை உயர்த்துகிறதான இடம். ஆண்டை வார்த்தை சொல்ல, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல நான் உங்களை என்ன செய்வேன், உயர்த்துவேன். ஒருவேளை நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் உங்களை தாழ்மைப்படுத்தலாம், உங்களை அற்பமாக எண்ணி ஜனங்கள் ஒதுக்கி வைக்கலாம். நீங்கள் வேலை செய்கிறதான இடம், வருகிற போகிற இடம், சபை, தேசம், எல்லா இடத்திலுமே ஜனங்கள் உங்களை ஒதுக்கி புறம்பாக்கி ஒன்றுக்கு உதவாதவன், ஒன்றுக்கு உதவாதவள் என்று சொல்லி வைக்கலாம், பேசலாம், நமக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே நீ அற்பமாக எண்ணப்படுகிற இடத்துல நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். இந்த மாதத்திலே நமக்கு இருக்கிறதான எல்லா அற்பமாக எண்ணப்படுகிறதான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி தேசத்து ஜனங்கள் மத்தியிலே, உங்களுடைய உறவுகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று நம்ம எல்லாரும் கர்த்தர் நாமத்தை விசுவாசத்தோடு மகிமைப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்போது எங்களோடு இருக்கிறதான தேவன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் எங்களை கைவிடவில்லை, இதுவரைக்கும் நீங்கள் எங்களை அற்பமாக எண்ணவில்லை. ஆண்டவரே, மனிதர்கள் தான் எங்களை அற்பமாக எண்ணினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் எங்களை அற்பமாக எண்ணவில்லை. எங்களை வாழ வைக்கும்படியாக வந்தவர், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். எங்களை உயர்த்தும்படியாக வந்தவர், எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறேன்.
எங்களை கனப்படுத்தும்படியாக வந்தவர் எங்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் நெருக்கங்கள் ஒடுக்கங்களை மாற்றும்படியாக வந்தவர் எங்களுடைய நெருக்கங்கள் ஒடுக்கங்களை எல்லாம் மாற்றி எங்களை விசாலத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இத்தனை ஆண்டுகளாக எங்களை எல்லாம் ஜீவனோடு காத்த தெய்வம், இந்த 2024 வருடத்தில் 5 மாதங்கள் எங்களை ஜீவனோடு காத்து சுகமனை தந்தீங்க, ஆரோக்கியத்தை தந்தீங்க. நாங்கள் சோத்திரமான இந்த பூமியிலே நாங்கள் புசித்து குடித்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழும்படியாக அப்பத்தை தண்ணீரையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்ததான நாள் முதல் இதுவரைக்கும் அந்த நம்பிக்கையில், விசுவாசத்தில், அந்த அன்பில் நிலைத்திருக்கு எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்களே. இதற்காகவே நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தந்ததான வார்த்தையின்படி மனிதர்கள் எங்களை பூச்சி என்று அற்பமாக எண்ணலாம், மனிதர்கள் எங்களை சிறு கூட்டம் என்று சொல்லி அற்பமாக எண்ணலாம். அது ஆண்டவர் எங்களுக்கு தொலைவில் இருக்கிறபடினாலே நீ இந்த இடத்தில் பயப்பட வேண்டாம், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், அற்பமாக எந்த இடத்தில் நினைத்தாலும் அந்த இடத்தில் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர். இதற்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொண்டு இந்த மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய இதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக காணப்படுவதாக. எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் அனைத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொடுங்க. வேலை செய்வர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. படிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பையும் தேவனுடைய ஞானத்தை கொடுக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். எல்லாருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வருகை தாமதிக்குமானால் நாங்கள் இன்னொரு மாதத்தில் உடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உம் நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து வழிநடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.